குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் பலி. குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு சொந்தமான அந்த குடியிருப்பில் 195 பேர் வசித்து வந்த நிலையில் நேற்று ஏற்பது தீ விபத்தில் இந்தியாவை சேர்ந்த 40 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் நடந்தனர். இதில் இறந்தவர்களின் விவரம் தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது 5 தமிழர்கள் பலியானதாக கூறப்படுகிறது. கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொன்ன முதல்வர் ஸ்டாலின். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த செய்தி என்று மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கு உள்ளானதாக தெரிவித்தார். அத்துடன் உயிர் இழந்தவரின் அனைவரின் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அமெரிக்க அதிபரை சந்திக்க பிரதமர். இத்தாலியில் 50வது G7 மாநாடு இன்று தொடங்க உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார். இந்நிலையில் அங்கு வைத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்துள்ளார். இரு நாடு உறவுகள் குறித்து மிக சந்திப்பில் பேசப்பட உள்ளது. நிதிஷ் ஆப்சன்ட். பாஜக கூட்டணியில் விரிசல். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாதது பேசும் பொருளாகிவிட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் நிர்வாகி தியான ரஞ்சன், மத்திய அமைச்சரவை விழாக்கள் ஒதுக்குவதில் நிதிஷ்குமாரின் கட்சிக்கு பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளது. இவ்வளோ சீக்கிரம் கூட்டணிகள் விரிசல் வரும் என எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். திருப்பூர் வருகை தந்த பாஜக தலைவர் அண்ணாமலை தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஈரோடு பாஜக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது மூலனூர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர்.